ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024ல எல்லா டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தியும் பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 4 டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போட்டுட்டோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதையும் போயிட்டு வந்து பாருங்க. இந்த வீடியோல தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டீம், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த 2 டீம் பத்தி பேச போறோம். குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி. அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி டீடைல்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் கடந்த 2 வருஷம் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ஒரு வருஷம் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க, இன்னொரு வருஷம் வந்து ரன்னர்ஸ் அப். ஆனா அப்போ ஹர்திக் பாண்டியா அந்த டீம்ல கேப்டனா இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்ல. சோ இந்த வாட்டி வித்தவுட் ஹர்திக் பாண்டியா அவங்க எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி அவங்கள்ட்ட பயங்கரமான இன்டர்நேஷனல் ஸ்டார் வால்ஸ் இருக்காங்க. லைக் ஒரு சுக்மன் கில், டேவிட் மில்லர், ரஷீத் கான், முகமது சமி, கெயின் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்க நிறைய பிளேயர்ஸ் வந்து அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டீமுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பக்குவங்கள் தேவை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இது ரெண்டுமே அந்த டீம்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு நல்ல மேட்ச் பினிஷர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த டீம்ல டேவிட் மில்லர் இருக்காரு, ரகுல் தேவத்தியா இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாருக் கானை 7.4 கோடி ரூபாய்க்கு கொடுத்து எடுத்திருக்காங்க. டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு 3 பேர் அந்த டீம்ல ஃபினிஷர்ஸா இருக்கிறது ஒரு பயங்கரமான ஆட்டிடியூடா அந்த டீம்ல உருவாக்கும். டெஃபினெட்லி ஆப்போசிட் பவுலர்ஸா சும்மா தத்தளிக்க வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த 3 பேரும் நின்னாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கேம் வேணாலும் முடிச்சு கொடுக்குற திறமை அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா அவங்கள்ட்ட ஒரு சென்சேஷனல் ஸ்பின் பவுலிங் யூனிட் இருக்கு. ஆல்ரெடி ரஷீத் கான் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப 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 சூப்பரான வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கூட நூர் அகமது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறாரு. போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணாரு. சின்ன பையன், ரஷீத் கானோட டீம் மேட் இன்டர்நேஷனல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அவர் நிறைய பேக் பண்ணுவார் அவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் தாண்டி நம்ம பையன் ஷாய் கிஷோர் அங்கே தான் இருக்காரு. அவருக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு மாதிரி நல்ல ஸ்பின் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி வச்சிருக்காங்க. அடுத்தபடியா ஜிடியோட வீக்னஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ் இல்லை. ஹர்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறம் அந்த டீம்ல ஆல்ரவுண்டரே இல்லாத மாதிரி தான் வந்து தெரியுது. ஆப்வியஸ்லி ரஷீத் கான், விஜய் சங்கர், அஸ்மதுல்லா உமர் ஜாய், ராகுல் திவாத்தியா மாதிரி ஆட்கள் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் வருவாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற பேர் வந்து இங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் ரஷீத் கான். ஓகே, ரஷீத் கானுக்குலாம் வந்து மாட்டுனுச்சுன்னா முடிச்சிருவாரு, தவிர அது மாட்டணும், அதுதான் ஒரு பெரிய மேட்ரு. ஸோ இந்த வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஜிடி வந்து கொஞ்சம் லேக்கா இருக்காங்க. அது அவங்களோட ஒரு பெரிய வீக்னஸ். அதுக்கு அடுத்தபடியா ஜிடியோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் என்ன ப்ரோ நல்லா தானே இருக்கு அப்படின்னீங்கன்னா, முகமது சமி பயங்கரமா பண்ணுவார், அதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. ஆனா கூட உமேஷ் யாதவ் அண்ட் மோஹித் சர்மா இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருமே கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. போன வருஷம் மோஹித் சர்மா நல்லா பண்ணாரு. பட் அதுக்கு முன்னாடி பல ரெக்கார்ட்ஸ் எடுத்து பேசணும் அப்படின்னா மோஹித் சர்மா நல்லா பண்ணுவாரு, பட் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு. உமேஷ் யாதவ் நல்லா பண்ணுவாரு, பட் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் மோஹித் சர்மியை தவிர இவங்க 2 பேருக்கும் ரொம்ப மோசமா இருக்குங்கிறதுனால அது மேபி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஜிடி. அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனை வேற எடுத்து வச்சிருக்காங்க 10 கோடி ரூபாய் கொடுத்து. அவர் நல்லா போடக்கூடிய ஒருத்தர் தான், ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு டேலண்ட். பட் அவர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் எப்படி அவங்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இந்த லேக் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அவங்களோட ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த டீம்ல நிறைய புது பசங்களை எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அந்த டீமை லிஃப்ட் பண்றதுக்கு நிறைய நல்ல சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு ஷாருக் கானை எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழ்நாடுக்காகவும் நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். ஸோ ஆப்வியஸ்லி அவர் எடுக்கலாம். ராபின் மின்ஸ் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ராஞ்சி அங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து ஒரு பையன் கிரிக்கெட் ஆட வர்றான் பெரிய லெவலில். அண்ட் எல்லாரும் அந்த பையனை ரொம்ப பெருசாக பேசுறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான டேலண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பையனோட கேம் பிளேயும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப 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 ஒரு கீழேந்து வர ஒரு பையன். ஸோ அந்த பையனையெல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அந்த டீம்ல ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. சாகாவை உட்கார வச்சுட்டு இந்த பையனை விளையாட விட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அதையும் நான் சொல்லுவேன். த்ரெட்ஸ் அப்படின்னா ஒன்னே ஒன்று, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ண போறாரு சுக்மன் கில். பிகாஸ் ஒரு பயங்கரமான கேப்டனா ஹர்திக் பாண்டியா ஜிடிக்கு இருந்துட்டு போயிட்டாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஷூஸை ஃபில் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் அப்படிங்கிறது தான் அந்த டீமோட ஒரு பெரிய த்ரெட். பட் இன்னும் பிரச்சனை இல்லை. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிவசாமி கெயின் வில்லியம்சன் இருக்காரு, அவர் சப்போர்ட் பண்ணி பார்த்துப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க நல்ல டீம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரொம்ப நல்ல டேலண்ட்ஸ் வச்சிருக்க டீம் கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல பெருசா பண்ணுவாங்க. அடுத்தபடியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கடந்த 2 வருடமா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஈவன் தோ பிளே ஆஃப்ஸுக்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனா எலிமினேட்டர்ல தோத்து வெளியில வந்துட்டாங்க. சோ இந்த வாட்டி அதை கொஞ்சம் புஷ் பண்ணி மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி நிறைய ஆட் ஆன்ஸ் அந்த டீம்ல நடந்திருக்கு. அது இன்னமும் அந்த டீமை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தனா காட்டுது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்களோட சாலிடான ஒரு பேட்டிங் லைனப் அப்படின்னே சொல்லுவேன். குவிண்டன் டிகா, கேல் மேயர்ஸ், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி இப்படின்ட்டு ஒரு பயங்கரமான சாலிடான பேட்டிங் லைனப். இதோட வந்து கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாயினிஸ் வேற இருக்காரு. அண்ட் இப்போ தேவ்தத் படிக்கல உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஒரு பயங்கரமான பேட்டிங் அவர்கிட்ட இருந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரீசன்ட் டைம்ஸ்ல சையத் முஸ்தக் அலி, விஜய் ஹசாரே, இப்ப நடந்துகிட்டு இருக்க ரஞ்சி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபார்மை வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு தேவ்தத் படிக்கல். ரொம்ப ரொம்ப த்ரெட்டிங்கா இருக்காரு அவரு. ஸோ டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்ஜி டீம் அவருக்கு பயங்கரமா சூட் ஆகும். ஏன்னா அவரோட ஸ்டேட் மேட் கேஎல் ராகுலோட டீம் அது. ஸோ அதனால 2 பேருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து கர்நாடகாலேருந்து இருந்துகிட்டு இருக்குங்கிறதுனால கண்டிப்பா கேஎல் ராகுல் பயங்கரமா தேவ்தத் படிக்கலை யூஸ் பண்ணுவாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவங்களோட பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாலிட். இந்த டீமோட பெரிய ஸ்ட்ரென்த். அதுக்கு அடுத்தபடியா பயங்கரமான பவர் ஹிட்டர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. நிக்கோலஸ் பூரான், மார்கஸ் ஸ்டாயினிஸ், கெயில் மெயர்ஸ் மாதிரி ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. மேர மாதிரி பிளேயர்ஸ். குறிப்பா நிக்கோலஸ் பூரான் போன வாட்டி ஆர்சிபி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 19 பால்ல 62 ரன் அடிச்சாரு. யாருனால மறக்க முடியும்? ஸ்டாயினிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட மசில் பவர் வச்சு ஏத்துனாரு அப்படின்னா ஒரு வேற மாதிரி ஹிட் வந்து பார்க்கலாம். எஸ், எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ரன் அடிச்சாங்களே போன வருஷம். ஸோ வேற மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங்ல. ஸோ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த டீமோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். வீக்னஸ் அப்படின்னா அவங்களோட பவுலிங் பேஸ் அட்டாக். எஸ், அந்த டீம்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு பேசர் அப்படின்னா அது நம்மளோட மார்க்வுட் தான். பட் ஆனா அவரை தாண்டி வேற யாரு இருக்கா அப்படின்னா வேற யாருமே அந்த அளவுக்கு குறிப்பிடுற லெவலுக்கு இல்ல. சிவம் மாவியை எடுத்துட்டு வந்திருக்காங்க, பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அவருமே பெருசா கன்சிஸ்டன்டாலாம் பர்ஃபார்ம் பண்ணதில்ல கேகேஆருக்காக. அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. விக்கெட் அங்கங்க எடுப்பாரு. பட் ஆனா நிறைய ஸ்ட்ரகிள் அவர்கிட்ட இருக்கும். மொஷின் கான் ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வந்தாரு. பட் பழைய மொஷின் கான் மாதிரி அவரை பார்க்க முடியல. ஒரு பெரிய ஹைலி டேலண்டட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரை மிஸ் பண்றப்போ மொஷின் கானை நோட் பண்ணுங்கன்னு எல்லாருமே பேசினாங்க. ஸோ பட் ஆனால் அந்த இன்ஜுரி அவரோட வாழ்க்கையை ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரு இருக்காரு. யஷ் தக்கூர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் நல்லா பண்றாரு. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலரா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இங்க வந்து மார்க்குட்டை தவிர ஒரு நல்ல ஃபேஸ் அட்டாக்கே இவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது வந்து இந்த டீமோட ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் வில்லி இருக்காரு, எனக்கு ஆப்வியஸ்லி தெரியும் அவர் இருக்காரு அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த அளவுக்கு பெருசா பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சுங்க வில்லியெல்லாம். ஸோ அதனால வந்து பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தபடி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லைக் ஒரு மொஷின் கானு, அர்ஷத் கானு, மவி இருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி இவங்களோட பேட்டிங் யூனிட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நிறைய வாட்டி வந்து அதை யூஸ் பண்ணி மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியா இந்த டீமோட பெரிய த்ரெட் அப்படின்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸை வச்சிருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மார்க்வுட் இருக்காரு, அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரான், ஸ்டாயினிஸ், குவிண்டன் டிகாக், அதுக்கு அடுத்தபடியாகவும் வில்லே, இன்னொரு சில பேர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி இந்த பிளேயிங் லெவலில் சூஸ் பண்ணுவாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்வுட் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் அவர் இருப்பாராங்கிறது வந்து தெரியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு ஒரு பெரிய த்ரெட். அவர் போயிட்டாருன்னா நான் மேலே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்கே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். அண்ட் ஓவராலா பேச போனா ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி நல்ல குவாலிட்டியான டீம் வச்சிருக்காங்க. அண்ட் டோர்னமெண்ட்ல அவங்களுக்கான டோர்னமெண்டா இது அமைஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி பெருசா மேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு மொக்க டீம் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் உங்களோட கருத்து இந்த 2 டீம் பத்தி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி
எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.